எப்படி கிடைக்காத இந்த நோன்பையெல்லாம் முடிச்சிட்டு பெருநாள் கொண்டாடுறமே சந்தோஷமா. பெருநாள் கூட ஒரு இபாதத் தானே, அது ஒரு வணக்கம் தானே. பெருநாள் கூட அதுல கூட இஸ்லாம் தனிச்சு வழங்குதா இல்லையா? பெருநாள்ங்கிற பேர்ல குடிச்சு கும்மாளம் போடுறதுக்கு பேர் பெருநாள் இல்லப்பா. ஆட்டம் போடுற பேர்ல தடை செய்யப்பட்டதை எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுக்கு பேர் பெருநாள் கிடையாது. பெருநாள்னா என்ன? ஏழைப்பாளைகளுக்கு உதவுறதுக்கு பேர் பெருநாள். நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி உன்னை சேர்ந்து அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு பேர் பெருநாள். பெருநாள்ங்கிற ஒரு பெயர்ல அனைவரும், உலக மக்கள் அனைவரும் இல்ல, யார் இந்த பெருநாளை நம்புகிறாரோ அவங்க அனைவரும் முஸ்லிம்கள் தான் பெருநாளை கொண்டாட போறோம். அப்ப பெருநாள் கொண்டாடக்கூடிய சமுதாயம் முழுவதும் பெருநாளை கொண்டாடணும். அதுதான் பெருநாள், அர்த்தமுள்ள பெருநாள். ஒரு சமுதாயம் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, இன்னைக்கு பண்டிகைங்கிறாங்க, பண்டிகைன்னு சொல்லி அறிவிச்சு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதுல என்ன இருக்கு? 7 பேர் தான் அதுல ஊர்ல சாப்பிடுறான், 72 பேர் சாப்பிடுறேன்னு இது பண்டிகையா? 7 பேர் தான் ஊர்ல புது ட்ரெஸ் போடுறான், மீதி ஒண்ணு போடலன்னா அதுக்கு பேர் பண்டிகையா? பண்டிகைன்னா அது யார் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும். யார் அதை நம்புகிறார்களோ அவ்வளவு பேரும் அதுல அந்த மகிழ்ச்சியில பங்கெடுக்க வேண்டும். அதுக்கு பித்ராண்டு ஒரு தர்மத்தை உண்டாக்கி நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள் வரைக்கும் அதை கொடுத்தாவனு, தலையை எண்ணி கொடுத்தாவனு. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா 5 பேரும் கொடுத்தாவனு, 10 பேர் இருந்தா 10 பேருக்கும் தலைக்கு 2.5 கிலோ அரிசிக்கு என்ன ரேட்டு வருதுன்னு கணக்கு பண்ணி தலைக்கு 50 ரூபா 45 ரூபா ஊருக்கு தகுந்த மாதிரி வரும். அந்த ரூபாய் என்ன செய்யணும்? பித்ராங்கிற பேர்ல தர்மமா கொடுக்கணும். 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுக்கு பேர் பித்ரா இல்ல. எங்க வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 250 ரூபா எடுத்து என்ன செய்யணும்? இந்தாங்க பித்ரான்னு சொல்லி கொடுக்கணும். அது கூட்டாக திரட்டணும், திரட்டி ஏழைகளுக்கு தேடி சென்று கொடுக்கணும். நம்ம வீட்டுல சாப்பிடுற அதே சாப்பாட்டை அவங்களும் சாப்பிடணும், அதை விட சிறப்பா சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாம் அதுல கூட ஒரு வித்தியாசம் தனிச்சு வழங்குதா இல்லையா? இந்த நோன்புல தனிச்சு வழங்குற மாதிரி நோன்பை ஒட்டி வரக்கூடிய பெருநாளையும் தனிச்சு வழங்குற காட்சியை பார்க்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள் என்ன செய்யறோம்? அந்த இறைச்சியும் ரத்தமும் அல்லாஹ்வுக்கு போய் சேர போகுதா? குர்பானி கொடுக்கறோமே, எல்லாரும் போய் அறுக்க சொல்றானே, அறுக்க சொல்ற எதுக்கு? அறுத்து அல்லாஹ் கொண்டு மண்ணில் போட்டு புதைங்கன்னு எல்லாம் சொல்றானா? வீணாக்குன்னு சொல்றானா? ஆயுதத்துக்கு எரின்னு எல்லாம் சொல்றானா? புளிய தொண்டி எல்லாத்தையும் போட்டு புதைச்சு விட்டு போன்னு சொல்றானா? அல்ல என்ன சொல்றான்? லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, ரத்தங்களோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையை சென்றான் அவனை சென்றடையும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்கள் அதை உண்ண கொடுங்கள், உணவாக கொடுங்கள், ஏழைகள் சாப்பிட்டு. அதுக்கு தான் எல்லாம் இருக்க சொல்றான். நம்ம அறுக்க சொல்றது எதுக்கு? இறைச்சி சாப்பிடணும், பெருநாள் சந்தோஷமா சாப்பிடணும் எல்லாம் ஆசைப்படுவான். அவன் ஒரு கிலோ 250 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? எல்லாருக்கும் வசதி இருக்குமா? இருக்காது. அறுநூறுக்கு ஆட்டாருப்பா, உனக்கு தேவையான எடுத்துட்டு கொடு, 4 இலைக்கு கொடு, 10 இலைக்கு கொடு. ஒவ்வொருத்தரும் 10 இலைக்கு கொடுத்தா என்னவாகும்? எல்லார் வீட்லயும் நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல பெருநாள் சந்தோஷமா. அப்ப 2 பெருநாள் தான் இந்த மார்க்கத்தில் இருக்குது. 2லயுமே என்ன இருக்குது? பெருநாள் எது கொடுக்கிறோமோ அந்த காரணம் நிறைவேறுது. எல்லாரும் கொண்டாடுவது சந்தோஷமா இருக்கிறதுக்கு பெருநாள். இந்த உம்மத்துல, இந்த சமுதாயத்துல அனைவரும் சந்தோஷமா அதை கொண்டாட முடியுதா இல்லையா? இப்படி ஒரு நிலைமையை நம்ம நோன்புல பார்க்கிறோம். நோன்பை ஒட்டி வரக்கூடிய, ஹஜ்ஜை ஒட்டி வரக்கூடிய 2 பெருநாட்களை நம்ம என்ன செய்யறோம்? தனிச்சு வழங்குறத பார்க்கிறோம்.